ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பிளான்ஸை பற்றி தான். ரோஸ் பிளான்ஸ்னாலே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் இந்த மாதிரி சின்ன ஒரு பிளான்ட்டில் கூட இவ்வளோ ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ் பிளான்ஸை வாங்கும்போதே நம்ம பிளான்ட்டை பற்றி நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்டு வாங்குங்க. இந்த பிளான்ட் எப்படி, இந்த பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி பிளான்ட்டு ரொம்பவே இப்போவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா வாங்காதீங்க. நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்றதுன்னா இங்கிலீஷ் ரோசஸ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கியூன் அண்ட் அது மாதிரி எலிசபெத் ரோசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இன்னும் ஒன்று ரோஸ் இருக்குது, நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக பூக்கக்கூடியதாக பாருங்கள். இதெல்லாம் என்னோட மாடியில் இருக்கக்கூடியது எவ்வளோ அழகாக பூக்குதுன்னு சொல்லிட்டு ஒயிட் கிறுக்கு ரோஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. சூப்பராக எப்போவுமே பூக்கும். இது ஒரு ஆரஞ்சு ரோஸ், இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி இது ஒரு கிர்கிரி ரோஸ், ஒயிட் கிர்கிரி ரோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டால் தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒன்று பாருங்கள். இது ஒரு எல்லோ பட்டன் ரோஸ் வெரைட்டியை சார்ந்தது. எப்போவுமே பூக்கக்கூடியதாக இந்த மாதிரியான வெரைட்டிஸ் பார்த்து வாங்குங்க. பெருசாக பூக்கக்கூடியது நம்ம ஃபஸ்ட்டு வாங்க வேண்டாம். ஏன்னா சில டைமு அது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மருந்து அடிச்சுட்டு வர்ற டைமில் தான் அது ரொம்பவே பூக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை வாங்கி வச்சோன்னா அது பூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பட்டன் ரோஸ், அதாவது ரொம்ப பெருசாக பூக்கிறத விட மீடியமாக பூக்குது இல்லையா, நம்மளோட கிளைமேட்டுக்கு உகந்ததாக இருக்கிற மாதிரியான ரோசஸ் ஃபஸ்ட்டு வாங்கி வைங்க. அதில் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரோஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி ஃபீட் பண்ணால் நம்ம கைக்கு நிற்கிது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம பெருசாக வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு 2 மந்த், இப்போ ஒரு 2.5 மந்த் ஆச்சு. நான் லாஸ்ட்டில் போட்ட டைம் 2 மந்தாக இருந்துச்சு இதோட வீடியோ போட்ட டைமு. அதில் பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு டைம் ஃபுல்லாகவே இதில் இருக்கக்கூடிய மொட்டுக்களை எல்லாம் நான் கிள்ளி விட்டுடுவேன். ஒரு டைம் இல்லை, 2-3 டைம். ஏன்னா எனக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த பிளான்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் பூக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது. அந்த மாதிரி இருந்தால் தான் பாருங்கள், ஒரு சின்ன செடி கூட எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வாங்கிட்டு வந்தபோது 2 கிளைகள் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த டைமில் நிறைய பூக்கள் இருந்துச்சு. செகண்ட் பூக்காமல் இருந்துச்சு. நிறைய உரங்கள் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் நான் என்னோட ஒரு ஷார்ட் ப்ரூனிங் இருக்குது, அது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நிறைய கிளைகள் வந்துச்சு. ஒவ்வொரு கிளையாக வந்துட்டு இருந்துச்சு. அதை கிள்ளி விட்டு பக்கத்து கிளையாக வந்துட்டே இருந்துச்சு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா டெட் லீஃப் ரிமூவ் பண்ணுவேன். அதே மாதிரி டெட் பிரான்ச்சஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஒரு சின்ன பிளான்ட்டை நான் இந்த மாதிரி புஷ் ஆக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி தான் எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நான் பூக்களை அதுக்கு கொடுக்குறது. அது வரைக்கும் நான் அதுக்கு பூக்கள் விரிகிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைமு எனக்கு ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு புஷ்ஷு போதும்னு சொன்ன அப்புறம் நான் ஒரு தடவை அதுக்கு பூக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன். ஏன்னா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு மொட்டுகள் இடும்போது அதுக்கு நம்ம ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுவும் சந்தோஷப்படட்டும், நம்மளும் சந்தோஷப்படலாம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் கிள்ளி விட்டுருவேன். பாருங்கள், ஃபஸ்ட் இதே மாதிரி தான் நீங்கள் பிளான்ட்டு இந்த மாதிரி சின்ன குட்டியாக இருக்கிற பிளான்ட்டு 3 லீஃபுக்கு அப்புறம் கட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பூக்களோட காம்பு இருக்கு இல்லையா, அதில் வச்சு கட் பண்ணிவிடுங்க. நெயிலில் கட் பண்ணுங்கள். நெயில் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பிளைடு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல புதிய பிளைடு பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி அதை கட் பண்ணி விட்டப்போ எவ்வளோ பிரான்ச்சஸ் வரும். இப்போ நம்ம 3 லீஃப்லேருந்து சின்ன ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி விட்டோன்னா 3 இலை விட்டு அந்த பிளான்ட்டு குட்டியாகவே போயிட்டே இருக்கும். அப்புறம் 1 இல்லைன்னா 2 தான் பிரான்ச்சஸ் வரும். இது அப்படி இல்லை. பாருங்கள், நம்ம மேலே அதை கட் பண்ணி விட்டு அது பக்கத்தில் ஒரு பிரான்ச் வரும், அது கீழே ஒரு பிரான்ச் வரும், அது கீழே ஒரு பிரான்ச் வரும். இந்த மாதிரியே தான் புஷ்ஷாக பண்ணுறது. பாருங்கள், இது ஒரு 2.5 மந்தான ஒரு பிளான்ட். 3 மந்த் 2.25 மந்தாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்குன்னு. இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். அதோட பிரான்ச்சஸு இதே மாதிரி பூக்கள் வரும்போது காம்பில் தான் கட் பண்ணி விட்டுட்டே வருவேன். பாருங்கள், ஒவ்வொரு பிரான்ச்சும் அது பக்கத்தில் 2-3 குட்டி பிரான்ச் வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. அது பூக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி என்னோடய கார்டனில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அழகாக பூக்கணுன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸில் மட்டும்தான் முடியும். ஸோ நல்ல வகையான ரோஸ் பிளான்ஸ் தேர்ந்தெடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரியான பிளான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோ என்னோட வீடியோ பாருங்கள். அப்போ என்னோட சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே போங்க.